வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிளை வச்சு நம்ம நல்லா கிறிஸ்பியாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 வெண்டைக்காய் எடுத்து நான் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. நான் வெண்டைக்காய் எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 முனையிலையும் கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காவை பாதியாக இப்படி கட் பண்ணிக்கிட்டு இதை திரும்பவும் 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். மெல்லிசாக இது போல் நான் எடுத்த 10-12 வெண்டைக்காவையும் இது போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய காய்கறிகளை சாப்பிட்றதே இல்லை. அப்படி சாப்பிடாத காய்கறிகள் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சீரகத்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாவுக்கு பதிலாக நம்ம சிக்கன் மசாலாலாம் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் நான் கடலை மாவு நிறையா எடுத்து போட்டிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது கூடவே அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இப்போ வெறும் கடலை மாவு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். டீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். 1 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெண்டைக்காய் வெந்து நல்லா மொறுன்னு வரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். வீட்டில் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம நிறைய காய்கறிகளெல்லாம் யூஸ் பண்ணி இது போல் ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணலாம். ரொம்பவே ஈஸி தான். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெறுமனே ஸ்நாக்காகவும் நம்ம சாப்பிட்லாம், இல்லை தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் நம்ம கடிச்சிட்டும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.